சூப்பருங்க. திரியில பொறுத்தி வச்சேன்னா அப்படியே அழகாக வந்து போகுது. பிடிச்சிருச்சே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம சின்ன வயசுலாம் மறக்க முடியாததுங்க. ரோல் கேப்பை வச்சு வந்து துப்பாக்கியில் போட்டு நம்ம வந்து திருடன் போலீஸ் விளாட்டு எதுனாலும் வந்து விளாடுவோம். டப் டப்புன்னு அடித்து சூப்பராக இருக்கும். தீபாவளிக்கு வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த பட்டாசு சத்தம், அதாவது நம்ம ரோல் கேப் போட்டு வந்து துப்பாக்கியில் வந்து அடிக்கிற சத்தம் தான் எல்லா வீட்லேயும் வந்து கேட்கும். ஸோ அந்த டயத்துலனா இதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதுபோக வந்து தீபாவளி டயத்தில் வந்து அந்த ரோல் கேப்னால் மிச்சம் இருக்கிறதனால மொத்தமாக போட்டு வந்து எரிப்போம். எரிக்கும் போது டப் டப்புன்னு சரவடி மாதிரி வந்து வெடிக்கும். ஸோ சரவடின்னு போட்டு அதுனா கொஞ்சம் அந்த காலங்களெல்லாம் மறக்க முடியாது. உங்களுக்கு அந்த மாதிரி நினைவுகள் இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ரோல் கேப்பை வச்சு தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம்னா, இதை வந்து அப்படியே வந்து ரோல் மாதிரி வந்து சுருட்ட போகிறோங்க. அப்படியேவும் பெரிய வந்து பால் மாதிரி சுருட்டிட்டு அதை வந்து பொருத்தி வைக்க போகிறோம். அது எப்படி வந்து வெடிச்சு வந்து சரவடியாக வந்து வெடிக்கும்ல. ஸோ அந்த இதை எக்ஸ்பிரிமெண்ட் தான். சரி, ஓகே. அதுக்காக 2 பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இல்லை ஏகப்பட்ட ரோல் கேப் இருக்கும், உங்களுக்கே தெரியும். சரி, ஒவ்வொன்றா வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து ஒரு பாலில் வச்சு தான் சுருட்ட போகிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ ரோல் கேப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது ஒவ்வொன்றிலையும் வந்து 10 இருக்கும். சரி, ஓகே. இதை வந்து ஒவ்வொன்றா வந்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ரோலுங்க. பாருங்கள், ஒவ்வொன்றும் இவ்வளோ பெருசாக வரும். அப்போ எவ்வளோ பெருசாக வரும். இதுவே வந்து நம்மளுக்கு ஒரு பாக்ஸுக்கு 100 வந்து இருக்கும். நம்ம 2 பாக்ஸ் வாங்கியிருக்கோம். அப்போனா 200 வந்து வரும். 200 இதை வந்து ரோலில் வந்து இதில் வந்து சுற்ற போகிறோங்க. இந்த மாதிரி வந்து சுற்றி வந்து ஃபெவிகால் வச்சு ஒட்ட போகிறோம். ஒட்டி வந்து பெரிய ரோல் ஆக்க போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு ரோல் கேப்பை வந்து கொட்டி வந்து ரோல் கேப்பை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து சுருட்ட ஆரம்பிக்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் வந்து நம்ம ரோல் கேப்பை வந்து தனியாக வந்து எடுத்து போட்டாச்சு. இது வந்து ரோல் கேப்போட அட்டையை வந்து பாருங்கள், ஏகப்பட்டது இருக்குது. சரி, ஓகே. இதை வந்து ஒவ்வொன்றா தான் நம்ம சுற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு பாலில் வந்து சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஆனால் பாலில் சுற்றுறோம் அப்படின்னா அதுவும் சேர்ந்து எரியும்ல. ஸோ அதனால் பேப்பர் அந்த மாதிரி சுற்றிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து சுற்ற போகிறோம். அதாவது ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு இந்த மாதிரி வந்து வச்சு வந்து ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு அதுக்கடுத்து சுற்ற நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். அப்போ தான் ஒன்று பிரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக ஃபெவிகால் வந்து கொஞ்சம் வந்து இந்த தடவிக்கிறேன். இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஒட்டிக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வச்சு இந்த இதை வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கடுத்து அடுத்ததை எடுக்கிறோம் பார்த்திங்களா. அடுத்ததை எடுக்கும் போதில் நம்ம இதை வந்து இதோட ஜாயிண்டடாக வரணும். ஸோ இந்த இதை லைட்டாக இங்கே வந்து வச்சு இந்த மாதிரி ஒட்டி அப்படியேவும் சுற்றி வைக்கிறோம் அப்படின்னா அந்த ரோலாக வந்து நம்மளுக்கு வந்து வரும். இது ரோலாக வந்து வர்றது கொஞ்சம் மெதுவாக தாங்க வரும். ஸோ இது வந்து கஷ்டமான ப்ராசஸ் தான். இந்த பாருங்கள், ஒட்டியிருக்கா. அது ஒட்டினதை வந்து இங்கே ஒட்டியிருக்கோம். இதை ஒவ்வொரு ஒட்டுறதுலேயும் கொஞ்சம் பிடிச்சிருக்கணும். நம்ம பிடிச்சி தான் வந்து ஒட்டணும். அப்படின்னா தான் வந்து அந்த ரோலே வந்து நம்மளுக்கு வந்து வரும். இந்த மாதிரி வந்து அங்கங்கே வந்து தடவிட்டு இந்த மாதிரி வந்து சுற்றி ரோல் ஆக்கலாம். இது வந்து ஆனால் சுற்றினதுக்கடுத்து நம்ம வந்து வெடிக்கும் போது நல்லாயிருக்கும். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நம்ம ரோல் கேப் பால் வந்து ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வெறும் 200 வச்சு வந்து பண்ணலாம். அடுத்து 2 பாக்கெட் வந்து வச்சு வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து சைஸ் வந்து எவ்வளோ தான் சுற்றினாலும் நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி சுற்றுறோம் பார்த்தீங்களா. ஸோ சின்னதாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து சுற்றுறது ஈஸின்னு நினச்சிட்டோம். ஒவ்வொன்றையும் வந்து சுற்றி வைக்க ரொம்ப நேரம் டைம் ஆச்சு. அதனால தான் இது வந்து அடுத்த நாள் வந்து வந்துருச்சு. மொத்தம் இது 400-450 கிட்ட வந்து சுற்றிருப்போங்க. அடுத்த 2 பாக்கெட் வந்து ரோல் வந்து வாங்கிட்டு வந்து மொத்தமாக வச்சு தான் சுற்றணும். அப்போ தான் இந்த அளவுக்கு நாள் பால் வந்துச்சு. வேறு லெவலில் இருக்குல்ல பால், பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் பாருங்கள், அது எவ்வளோ உள்ளக்க வச்சு வந்து நாங்கள் சுற்றிருப்போம்னு பாருங்கள். சரி, ஓகே. இதை வந்து திரி வந்து சும்மா வந்து நூலை தான் வச்சுருக்கேன். இது வந்து சும்மா ஒரு பேருக்கு ஒரு பாம் மாதிரி இருக்கிறதுக்காக. சரி, ஓகே. இதில் வந்து மண்ணெண்ணெய் தான் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு தான் நம்ம வந்து பொருத்தி வைக்க போகிறோம். அப்படின்னா தான் வந்து சரவடி எஃபெக்டில் அடிக்கும்.
சரவெடி தான் இப்போ வந்து வெடிக்க போகுது. டப்ப 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 டப்பன்னு வெடிக்கும், வேறு லெவலில் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவுக்கு குறைஞ்சது கொஞ்சம் லைக்ஸ் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். சரி ஓகே, இதுக்கு மேலே வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி வந்து பொருத்தி வைக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே வந்து மெதுவாக நான் வந்து மண்ணெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேப்லனா விட்டோம் அப்படின்னா உள்ளக்கு வந்து நல்லா வந்து உறிஞ்சிக்கிறோம். இது வந்து சரவெடி மாதிரி தான் வெடிக்கும். அங்கங்கே உள்ளக்க வந்து மெதுவாக ஊற்ற வந்து உறிஞ்சிக்கிறோம். அது போக வந்து கீழேயே நம்ம வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம். இப்போ வந்து சுற்றி ஊற்றியாச்சா, இன்னும் இந்த இங்கிட்டுனா வந்துருச்சு அதுவாக. இருந்தாலும் அப்படியே மண்ணெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, அந்த பேப்பர்ஸ் தான் உள்ளக்க வந்து உறிஞ்சிக்கிறோம். அது போக இந்த இதில் கொஞ்சம் வந்து அந்த திரி மாதிரி இருக்கனால, திரி வருதான்னு தெரில, பார்க்கலாம். திரியில் தான் பொருத்தி வைக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் வந்து சுற்றி வந்து நம்ம வந்து மண்ணெண்ணெய் வச்சாச்சு. சரி ஓகே, பொருத்தி வைக்கலாமா? சரி, திரியில் தான் பொருத்தி வைக்கிறேன். சூப்பருங்க, திரியில் பொருத்தி வச்சேன்னா அப்படியே அழகாக வந்து போகுது. பிடிச்சிருச்சே, சரவெடி ஸ்டார்ட் ஆக போகுது. சரவெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, வேற லெவல் தெரிக்குது. இன்னும் வெடிச்சிட்டே தான் இருக்கு, இன்னும் வெடிக்குதுங்க. இன்னும் வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இன்னும் கீழே உள்ளது இன்னும் சரியாக எரியலைன்னு நினைக்கிறேன். இன்னும் பாருங்கள், வெடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. நம்ம பேப்பர்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இவ்வளோதான் சுருட்டி வச்சனால எப்படி வெடிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கூட வந்து வேஸ்ட் ஆகலை, எல்லாமே சூப்பராக வந்து வெடிச்சிருக்கு. சரி ஓகே, இதை லைட்டாக திருப்பி போடலாம். எதாவது கம்பி வச்சு திருப்பி போடலாம். கம்பி வச்சு திருப்பி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் வெடிக்குது, லைட்டாக திருப்பி போடலாமா? திருப்பி விட்டோன்னே பயங்கரமாக வெடிக்குது.
ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கு, இன்னும் வெடிச்சுக்கிட்டே தான் இருக்குது பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் அது ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஸோ இவ்வளோ நேரம் பயங்கரமாக வெடிச்சிச்சு. அது இன்னும் வெடிச்சு ஃபுல்லாக இதாகிருச்சு பாருங்கள். இது பேப்பருக்கு வந்தனே அதுவாக அணைஞ்சிருச்சு. ஸோ எல்லாமே எதுவுமே வேஸ்ட் ஆகலை. அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் வெடிக்க வச்சிருச்சு. இப்போ பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரவெடிங்க, வேறு லெவல் சரவெடி. என்ன சவுண்டு கொஞ்சம் கம்மி, ஆனால் சூப்பராக வெடிச்சிச்சு. சரவெடி சட்ட 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 சட்டன்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இது கடைசி பேப்பருக்கு வந்துருச்சுங்க. நம்ம பேப்பர் கடைசி சுருட்டி வச்சுருந்தோம்ல, ஸோ அதனால் பேப்பருக்கு வந்துருச்சு. சுற்றி பாருங்களேன் பக்கத்தில் எவ்வளவு எல்லாம் கரெக்டாக எரிஞ்சு ஒரு ரோல் கூட வேஸ்ட் ஆகலை. ஸோ அந்த நம்ம நார்மலாக வச்சோம்னா தெரிச்சு எங்கிட்டாவது போய் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அப்படி தெரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு சுற்றுனது. ஸோ இந்த சாம்பல் மட்டும் தான் மிஞ்சிருக்கு. சரி, ஓகே. இது வேறு லெவல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக உங்களுக்கு இருந்திருக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.